அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, இன்னைக்கு டே 9 ஆஃப் ரமதான் ஃபாஸ்டிங். இதுதான் என்னோட கேவலமான ப்ரெஷ்ஷு. நான் ப்ரெஷ் பண்ணி இப்படி ஆயிடுச்சு. காலையில் சாருக்கு அருமையான ஒரு ஃபிஷ் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நோன்பு வச்சாச்சு. என் தம்பிக்கு எவ்வளோதான் சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், இல்லைனா அவனுக்கு மனசே ஆறாது. நல்லா தான் இருப்பான், வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு மாதிரி லூஸ் ஆகிடுவான். இந்த மாதிரி என்ன இழவி அது. காலைல தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து லியோக்கும் சாப்பாடு போட்டாச்சு. அந்த கிரேவியை ஏதோ நான் சாப்பிட்ற மாதிரி என் மூஞ்சி ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பினஸ். காலையில் அவ்வளோதான் நண்பர்களே, தூங்கிட்டேன். வழக்கம் போல எழுந்திரிச்சு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் பிரேக் டைமில் முடி நிறைய வளர்ந்துருக்கு, சரி போய் முடி வெட்ட வேண்டியதெல்லாம் அப்படின்ட்டு முடிவெட்ட போயிட்டேன். எப்பவுமே வேற ஒரு வழக்க நண்பர் தான் எனக்கு ஹேர் கட் பண்ணுவார். இன்னைக்கு அவர் இல்லை, சரி லைட்டாக பயந்தா இருந்தேன். பட் எனக்கு பிடிச்சிருக்கு இவர் வெட்டினது. அண்ட் வீட்டுக்கு வந்தால் ஒரு பெரிய தலைவலி. இந்த புறா இருக்கே, இந்த புறா எங்கள் வீட்டு பேல்கனி ஏசி கம்ப்ரஸர் மேலே ஃபுல்லாக கூடு கட்டி வச்சிருக்கு. நாங்களும் 3-4 வாட்டி கலைச்சு பார்த்துட்டோம், கேட்கவே மாட்டேங்குது. அது கூடு கட்ட கூடாது அப்படின்றதுக்காக பிளாஸ்டிக் கவர் வச்சு உள்ள பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். கார் கவர் எடுத்து மேல தூக்கி போட்டிருக்கேன், அங்க கூடு கட்டக்கூடாது அப்படின்றதுக்காக. பட் அந்த புறா அந்த கார் கவருக்கு மேலேயே கூடு கட்டுது. திருப்பி அதை இன்னைக்கு இன்னொரு வாட்டி கிளீன் பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு திருப்பி வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிற ஒரு கான்செப்டே மறந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ வேலை இருந்தது. வேலை பார்க்கறதையும் வீடியோ எடுக்கல, இஃப்தார் திறந்ததையும் வீடியோ எடுக்கல. ஸோ நைட்டு இஷா தரவை எல்லாம் முடிச்சுட்டு வர வழியில பக்கத்தில் இருக்க கடையில் சில்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் இது முன்னாடி நாள் எங்க ஏரியாவில் புதுசாக கேமிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுலலாம் 5 ரூபா 10 ரூபா கொடுத்தா ½ hour ஸ்மாக் டவுன் விளாடுவோம். பட் இப்போ அதெல்லாம் கிடையாது, ஏதோ தொட்டாலும் 100 ரூபா தான். சரி உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு போய் பார்க்கலான்னு போனோம். அண்ட் உள்ள யூஸ்வலாக PS4 PS5 கேம்ஸ்லாம் இருந்துச்சு. இது நான் விளாட்னதே கிடையாது. கார் சிமுலேட்டர் வச்சு நான் இது வரைக்கும் கார் ஓட்டினதே கிடையாது. ஸோ அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ½ hour ட்ரை பண்ணோம். பிகாஸ் இஷாக்கு டைம் ஆயிடுச்சு. பட் ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எங்கெங்கேயும் போய் சொருவிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா ஓட்டினியான்னு கேட்டா இல்லை, அது அப்படியே பழகிடுச்சு. திருப்பி சொருவிட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு அவள் தான் நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.